டோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எம்ஜிஆரோட சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கிய ஃபர்ஸ்ட் படம் எது அண்ட் டோட்டலா அவங்க எத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் தயாரித்த முதல் திரைப்படம் நாடோடி மன்னன் 1958 அந்த படம் வெளியானது. அந்த படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் தயாரித்த அடிமை பெண் திரைப்படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தாங்க. அந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர். அடுத்து எம்ஜிஆர் தயாரித்த படம்னா அவருடைய இயக்கத்திலே உருவான உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா, லதா, சந்திரகலா ஆகிய மூவரும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆர் தயாரித்த அந்த 3 திரைப்படங்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த 3 படங்கள்லையுமே எம்ஜிஆர் இரட்டை வேடங்களிலே நடித்திருந்தார் என்பதுதான் அது. ஓடிடியில் இருக்கிற சில நல்ல படங்கள் அண்ட் வெப் சீரிஸ்ல வர கெட்ட வார்த்தைகளுக்கு பீப் போடலாமே, ஏன் அப்படின்னா அதை குடும்பத்தோட உட்காந்து பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்சோ அதுல பீப் போட்டாலுமே அது என்ன கெட்ட வார்த்தை அப்படின்றது தெரியதான் போகுது. ஸோ மக்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி சென்சார் போட்ட வெர்ஷனை ஒரு ஆப்ஷனா கொடுக்கலாம் இல்லையான்னு கோவையில இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே கெட்ட வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் தணிக்கை குழுவினர் பீப் போட்டு அதை மறைக்க சொல்கிறார்கள். ஆனால் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே அல்லவா அந்த கெட்ட வார்த்தைகளை அவங்க திணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட வார்த்தைகளை அவங்க எப்படி பீப் போட்டு மறைப்பாங்க? சம்சாரம் அது மின்சாரம் படத்தோட டைரக்டர் விசு ஒரு இன்டர்வியூல அந்த படத்தோட பார்ட் 2 ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அந்த ஸ்கிரிப்ட் கையில கிடைச்சா எந்த டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணா ஹிட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மலேசியால இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்துடைய பார்ட் 2 படத்திற்கான கதை வசனம் முழுவதையும் விசு எழுதி முடிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவி இயக்குனரான பாஸ்கர் ராஜிடமும் அதை ஒப்படைத்திருக்கிறார். அதை அந்த பாஸ்கர் ராஜ் இயக்க வேண்டும் என்பதுதான் விசுவனுடைய விருப்பமும் கூட. 100வது நாள், ஊமை விழிகள் மாதிரியான டார்க் த்ரில்லர் மூவிஸ் எதுவுமே இப்போ ரிலீஸ் ஆகிறது இல்லையே, அதுக்கு என்ன ரீசன் குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா பேச தொடங்கி 90 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 90 ஆண்டுகளில் டார்க் த்ரில்லர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பதே 2 திரைப்படங்கள் தான். ஆக அவ்வளவு இடைவெளியில தான் அப்படிப்பட்ட படங்கள் வருகின்றன அப்படின்னு தெரியுது. இப்போதும் அப்படிப்பட்ட இடைவெளி தான் அந்த படங்களுக்கு இருக்கிறது. சத்யராஜ் பானுப்பிரியா, விஜயகாந்த் பானுப்பிரியா, கார்த்திக் பானுப்பிரியா, இதுல உங்களோட ஃபேவரட் காம்போ எதுன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இந்த 3 ஜோடிகளில் என்னை மிகவும் கவர்ந்த ஜோடின்னா அது கார்த்திக் பானுப்பிரியா ஜோடி தான். அப்படி அவர்கள் என்னை கவர காரணமாக இருந்தது ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தை இயக்கியிருந்தவர் வம்சி அப்படின்ற ஒரு இளைஞர். இளையராஜாவுடைய இசையிலே அற்புதமான பாடல்கள் நிறைந்திருந்த ஒரு இசை காவியம் அது. டோனி டாக்கீஸ் ரசிகர்களில் யாராவது அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த படத்தை பார்த்து ரசிங்க. கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி. ஆக்டர் அஜித் நடிகர் சங்கத்துக்கு தன்னோட பங்கான 1 கோடி ரூபாய் கொடுத்தாரான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டட நிதிக்காக அஜித் இதுவரையிலே பணம் கொடுத்ததாக தெரியல. நடிகர் சங்க நிர்வாகிகள் முறையாக அணுகினால் நிச்சயமாக பணத்தை கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர் தான் அஜித். வடிவேலுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கிறதா நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் நடிச்ச ஒரு படத்தோட அப்டேட் கூட இன்னும் வரலையே. சோ அவர் நடிச்ச படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. வடிவேலுக்கு திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்புகள் வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனா வடிவேலுக்கு வாய்ப்புகள் வந்ததாகத்தான் தெரியல. ஸோ அரண்மனை 4 அண்ட் ரத்னம் படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆக இருந்ததா அண்ட் ஆல்சோ விஷால் ஒரு இன்டர்வியூல தான் அரசியல குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் அரண்மனை 4 படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போனுச்சா? சப்போஸ் விஷால் தான் அதுக்கு காரணம் அப்படின்னா அவரோட போக்கு சரியா? அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மதுரையில இருந்து தர்மராஜ் கேட்டிருக்காங்க. விஷால் பேசிய அந்த வீடியோக்களை நானும் பார்த்தேன். ரத்னம் பட வெளியீட்டில் இருந்த சிக்கல்களை பற்றி விஷால் அந்த வீடியோவில் பேசினாரே தவிர அரண்மனை 4 திரைப்படத்தை தள்ளி வைக்க சொல்லி அவர் வற்புறுத்தியதாக எனக்கு தெரியல. கலியுக கர்ணன் கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் அப்படின்ற நேஷனல் அவார்டு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் நேயர்களோட அன்பையும் பாராட்டுகளையும் அவரோட மனைவி பிரேமலதாவிடம் கொண்டு சேர்ப்பீர்களான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்துடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவரிடம் நான் சேர்ப்பிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார். 1984ஆம் ஆண்டிலே கலைமாமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. வாசு, பிரதாப் போதன் மாதிரியான டைரக்டர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் படங்களுக்கு இசையமைக்க இளையராஜா 1 ரூபா கூட சம்பளமா வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பல பேர்கிட்ட அவர் சம்பளமா ரொம்ப குறைவான தொகையை தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இளையராஜாவை பணத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது சரியா? ஸோ இளையராஜா கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அவர் கூட நிற்கிறது சரியா இல்லை எதிராக நிற்கிறது சரியான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பி வாசு, பிரதாப் போத்தன் ஆகியோர் இயக்கிய படங்களுக்கு இளையராஜா சம்பளம் வாங்கல அப்படின்றது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் பணத்துக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்காதவராகத்தான் இளையராஜா இருந்தார். அதை மனமான பாராட்டுகின்ற இந்த தருணத்தில் இன்றைய காலகட்டத்தில் அவர் அப்படி இல்லை என்பதையும்
உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தி உண்மையான ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிவு உண்மைதான். அதை பற்றி ஜிவி பிரகாஷே இன்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். கூலி படம் 2 பாகங்களா உருவாக இருக்கு அப்படின்றது உண்மையா? அதனாலதான் டைட்டில் டீசர்ல தலைவர் 171க்கு அடுத்து 172 அப்படின்னு போட்டிருந்தாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய கூலி திரைப்படம் 2 பாகங்களாக உருவாவதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை. சார், உங்களுக்கும் ஜனகராஜுக்கும் உள்ள நட்பை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சாய் வித் சித்ரால அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய 2வது திரைப்படத்திலே அறிமுகமானவர் தான் ஜனகராஜ். அதனால அந்த காலகட்டத்திலிருந்தே அவரோட மிக நெருக்கமாக படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். நான் தயாரித்த முதல் திரைப்படமான மண்வாசனை முதற்கொண்டு என்னுடைய தயாரிப்பிலே பல திரைப்படங்களை நடித்திருக்கிறார் ஜனகராஜ். சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே நிச்சயமாக ஜனகராஜும் ஒரு நாள் பங்கு கொள்வார். ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல மட்டுமே 12 crores அதிகமான கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா படத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ பெரிய வசூல் கிடைச்சது? அண்ட் ஆல்சோ சிவகார்த்திகேயன், சந்தானம், ரியோ அண்ட் இப்போ கவின்னு சொல்லி விஜய் டிவி நட்சத்திரங்களுக்கு மக்கள் ஏன் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன், சந்தானம், கவின், ரியோ ஆகியோருக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அவர்கள் விஜய் டிவி நட்சத்திரங்கள் என்பதல்ல, அவர்களுடைய திறமை அவர்களுக்கு பெற்று தந்த வரவேற்பு. அது ஸ்டார் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் இருந்த நிலையிலும் அந்த படம் வசூல் செய்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்களுக்கு அந்த படம் பிடித்திருப்பது தான். சார், கவிஞர் கண்ணதாசன் எத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பொள்ளாச்சியில இருந்து திருவேங்கடம் கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த முதல் திரைப்படம் டிஆர் மகாலிங்கம் கதாநாயகனாக நடித்த மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படம். அதைத் தொடர்ந்து சிவகங்கை சீமை, கவலை இல்லாத மனிதன், வானம்பாடி உட்பட பல திரைப்படங்களை கவிஞர் கண்ணதாசன் தயாரித்திருக்கிறார். அது போகும் சில படங்கள் அவர் தயாரிச்சிருக்கார். அந்த படங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் என்று அவருடைய பெயர் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரத்த திலகம் படம் கூட அவருடைய தயாரிப்பு தான். ஆனால் அந்த படத்துடைய டைட்டிலில் தயாரிப்பு என்று பஞ்சவர்ணாச்சலத்தினுடைய பெயர் தான் இடம்பெற்றிருந்தது. சார், விஜய் படத்தை ஓட வைக்கிறதுக்கு இத்தனை கேமியோ ரோல்ஸ் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு காம்போல உருவாக்குற இருக்கிற படத்துல விஜய் கேமியோ ரோல் பண்ணுவாரா? இல்ல விஜயகாந்த் வந்து செந்தூர பாண்டியில நடிச்சு கொடுத்ததை விஜய் மறந்துட்டு போன மாதிரியே இதையும் மறந்து கடந்து போயிருவாரான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. விஜய் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இனி படங்கள்ல நடிக்கவே போறதில்லை அப்படின்னு விஜய் அறிவித்திருக்கிற நிலையில சிவகார்த்திகனோடு இணைந்து கேமியோ பாத்திரத்தில் அவர் நடிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது? பூ பூவா பூத்திருக்கு வெற்றி படமா? அண்ட் அந்த படத்தோட என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு? அண்ட் ஆல்சோ அந்த படத்துல நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அது எப்படின்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டுகள்ல பூ பூவா பூத்திருக்கு படத்துல சிறப்பாக நான் நடனம் ஆடி இருக்கேன் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். அதுக்கு உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூப்புவா பூத்திருக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு நடுவே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்துடைய வெற்றி வெளியே தெரியாமல் போயிற்று. பூப்புவா பூத்திருக்கு படத்தோடு பரிசம் போட்டாச்சு, எல்லைக்கோடு, கதை கதையாம் காரணமாம் ஆகிய 3 படங்கள் வெளியாகின. பி வாசு, KS ரவிக்குமார், ஹரி, லிங்குசாமி மாதிரியான டைரக்டர்ஸ் ஏன் இன்னும் அவங்கள காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்காம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிட் ஃபார்முலாவே இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? கோவிடுக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உணர மறுக்கிறாங்களான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கூட நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் கோவிட்டுக்கு பின்னாலே தமிழ் சினிமாவில் மாற்றம் அப்படின்னீங்களே, அது என்ன அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுக்குவேன். சினிமாஸ்கோப் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ஸ்லாம் 35mm ஸ்க்ரீன் தான் இருந்தது. ஸோ அந்த படங்கள் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ஸ்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம்னா அது AP நாராயணன் இயக்கத்திலே நடிகர்களும் சிவாயனஸ்தன் நடித்த ராஜராஜ சோழன் திரைப்படம் தான். அந்த திரைப்படம் வெளியான போது பல திரையரங்குகளிலே சினிமாஸ்கோப்பில் லென்ஸை பொருத்தித்தான் அந்த படத்தை திரையிட்டார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். 2009ஆம் ஆண்டிலே ஏறக்குறைய 8000 ரசிகர்களுக்கு முன்னால 3 மணி நேரத்துக்கு மேலாக கம்பராமாயணத்தை உரையாக நிகழ்த்தியவர் சிவகுமார். அந்த நிகழ்ச்சி விஜய் டிவியிலே வெளியான போது மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர் மத்தியிலே பெற்றது. அந்த உரையை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆட்சி மனோரமா ஒரு நாள் சிவகுமாருக்கு ஃபோன் செய்தார். அவர் அப்படி ஃபோன் செய்த உடனே அந்த உரையடங்கிய ஒரு டிவிடியை மனோரமாவுக்கு கொடுத்து அனுப்பினார் சிவகுமார். இந்த சம்பவம் நடந்த 2 தினங்களுக்கு பின்னாலே மனோரமாவிடமிருந்து சிவகுமாருக்கு ஒரு நாள் ஃபோன் வந்தது. அப்போது அசோக் நகரிலே தன்னுடைய நண்பர் வீட்டில் இருந்தார் அவர்.
எங்கே இருக்க சிவகுமார் என்று அவரை கேட்ட மனோரமா, என்னுடைய வீட்டு பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா என்று அவரிடம் கேட்க, உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி மனோரமாவுடைய வீட்டுக்கு சென்றார் சிவகுமார். இவர் போன போது அவருடைய வீட்டு ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தார் சிவகுமார். அடுத்த சில நிமிடங்களில் சிவகுமார் மேலே பூமாரி பொழிந்தது. ஏறக்குறைய ஒரு மூட்டை பூவை தன்னுடைய தலையிலே மனோரமா கொட்டியதை பார்த்து திக்குமுக்காடி போனார் சிவகுமார். என்னம்மா செய்கிறீங்க என்று மனோரமாவை பார்த்து சிவகுமார் கேட்டபோது, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் சிவா, நடிப்பிலே உச்சத்தை தொட்ட சிவாஜி, நகைச்சுவை மன்னன் நாகேஷ், இவங்களெல்லாம் போட்டி போட்டு நடித்தவன் நான். நேற்றிரவு நீ அனுப்பிச்ச அந்த ராமாயண நிகழ்ச்சியை பார்த்தேன். இரவு முழுசு என்னால் தூங்க முடியல. எங்கேருந்து இப்படி ஒரு ஞானம் உனக்கு பிறந்தது? இந்த சினிமாவில் எந்த நடிகரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை நீ செஞ்சிருக்க. உன்னை பாராட்டுறதுக்கு இதை விட வேறு வழி எனக்கு தெரியல என்று அவருடைய கையை பிடித்து கொண்டு பாராட்டி இருக்கிறார் மனோரமா. சிவகுமார் பேசிய அந்த கம்பராமாயணம் நிகழ்ச்சி பல பேருடைய பாராட்டுக்களை சிவகுமாருக்கு பெற்று தந்திருந்தாலும் அன்றைக்கு மனோரமா என்னை பாராட்டி இருக்க அது ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்று பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.